ஆசீர்வதித்தார் என்பதற்குரிய பதிலை தான் ரோமர் 11:28 பார்க்கிறோம். அவர்கள் யார்? பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்கள். யாரால அன்பு கூறப்பட்டாங்க? பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்கள்ன்றதுக்கு வேதத்துல பல வசனங்களை மடமட படிச்சிடலாமா? முதல்ல அந்த வசனத்துல 2 குறிப்பு இருக்குது. நான் என்ன ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டேன்னா, ஆண்டவரே, பிதாக்கள் மூலமாக அவங்க அன்பு கூறப்பட்டாங்கன்னா அப்ப நான் என்ன, எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பிதாக்கள் நிமித்தமாக அன்பு கூறப்பட்டதனால ஆசீர்வதிச்சிங்க. அப்போ நான் எந்த இடத்துல, நான் எந்த ஸ்தானத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த பதிலுக்காக தான் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞனாயிருக்கிறார்கள். அடுத்த வார்த்தை தெரிந்து கொள்ளுதலை குறித்து வந்துருச்சா? பதில் அங்கதான் இருக்குது, அந்த வசனத்திலே தான் பதில் இருக்குது. அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டார்கள். நீங்கள் நான் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பதில் இருக்குதா? வந்துருச்சா? எத்தனை பேருக்கு விளங்குது? அவங்க பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டார்கள். நீங்கள் நான் யாரு? உங்களுக்கு எனக்கு பிதா கிடையாது. எந்த பிதா கிடையாது? இந்த உலகத்துல பிதாக்கள் கிடையாது. பிதாக்கள் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னா, அதை புரியுற மாதிரி சொல்றேன். எனக்கு அப்பா இருக்கிறார பாஸ்டர் அப்படி சொல்லாதீங்க. அன்னைக்கு யாக்கோபுக்கு யார் இருந்தது? ஒரு ஆபிரகாம், ஈசாக்கு இருந்தார். யோசேப்புக்கு யார் இருந்தது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு யார் இருந்தாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. உங்களுக்கு யார் இருக்கிறாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபா? உங்களுக்கு ஆபிரகாம் கிடையாது, ஈசாக்கும் கிடையாது, யாக்கோபும் கிடையாது. அதுக்கு பதில் நீங்கள் நான் என்னன்னு போட்டிருக்கீங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை என்னையும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை வைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதியாமல் ஆண்டவராகிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மை தெரிந்து கொண்டபடியினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு எனக்கும் யார் கிடையாது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கிடையாது. ஆனா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டுன்னு சொல்லி கலாத்தியர் 3:14 என்ன போட்டிருக்கு தெரியுமா? 3:14 படிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். கவனிங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு எப்படி கிடைக்குது? பரிசுத்தாவி என்ற வாக்கு தத்தம் தான் ஆபிரகாமினால உண்டான வார்த்தை. போட்டிருக்கா? கலாத்தியர் 3:14 போட்டிருக்குதா? அதனால ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சது போல உன்னை ஆசீர்வதிப்பார்னா நிறைய நிலம் பலம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், அப்படி இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆபிரகாமை ஆசீர்வதித்த நம்முடைய ஆண்டவர் மகா பெரிய கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர். அவர் இப்படியாய் ஜனங்களை ஆசீர்வதித்தார் என்றால் நம்மையும் அதே போல ஆசீர்வதிப்பார் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. விளங்குதா? அதனால இங்க பிராஸ்பெரிட்டி டீச்சிங்கோ செழிப்பின் உபதேசமோ பண்ணல. அதுக்கு விளக்கம் என்னன்னு சொல்றேன், கவனிங்க நல்லா. இது வரைக்கும் நான் சொன்னதில்லை, இது ஒரு புதிய கருத்து சொல்றேன், கவனிங்க. விளங்குதா? அது என்னன்னா, பழைய ஏற்பாடு ஜனங்களை ஆண்டவர் கூப்பிட்டப்போ, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தில இருந்து வர சொன்னப்போ என்னன்னு சொல்லி கூப்பிட்டாரு? என்ன சொல்லிங்க வரவழைச்சாரு? இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தில இருந்து வர வச்சாரு. வர வைக்கும் போது இஸ்ரேல் ஜனங்க கேட்டாங்களா, இல்ல இவரா வலியை போய் கூட்டிட்டு வந்தாரா? இஸ்ரேல் ஜனங்க என்ன செய்யல? கேட்கல. நாங்க எகிப்தில் அடிமையா இருக்கிறோம், யா எங்களை வெளியே கொண்டு வா. நாங்க போற ஊரா ஜனங்களை தான் வெட்டி சாச்சு அவங்க வீட்டெல்லாம் எடுத்துக்கணும். ஜனங்க கேட்டாங்களா? கேட்கல. ஆண்டவரே வலிய போய் என்ன சொன்னாரு? நான் உனக்கு என்ன கொடுக்க போறேன்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். பழைய ஏற்பாடு ஜனங்களுக்கு ஆண்டவர் எதை காமிச்சு கூப்பிட்டாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தர்றவான்னு சொல்லி கூப்பிட்டார். கவனிக்கிறீங்களா? செழிப்பின் உபதேசத்தை நான் பிரசங்கம் பண்ணல, கவனிங்க. ஆனா நான் ஆண்டவர் இயேசுவின் கிருபையை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்ன? ஆபிரகாமை கடற்கரை மணலத்தனையாக வானத்து நட்சத்திரத்தை போல ஆசீர்வதித்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் மாறி போகவில்லை. அவர் யார்? ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன். அவரிடத்துல என்ன கிடையாது?
தீமை அவரிடத்தில் சேர்வது இல்லை. அதனால கவனிக்கிறீங்களா, பழைய ஏற்பாடுல ஜனங்களை என்னன்னு சொல்லி ஆண்டவர் கூட்டிட்டு போனாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தர்றேன்னு சொன்னது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நம்ம சபையில அந்த வசனத்தெல்லாம் படிச்சிருக்கிறோம். என்ன சொன்னாரு? கட்டாத பட்டணம், நடாத திராட்சை தோட்டம், நீங்கள் நடாத ஒலிவ தோப்புகள் உங்களுக்கு இலவசமாய் கொடுப்பேன்னு சொல்லி யாருக்கு சொன்னாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னாரு. நம்ம அந்த வசனத்துல நம்ம சபையில பலமுறை படிச்சிருக்கிறோம். அதனுடைய விளக்கம் என்னன்னா, இப்படியாய் ஆசீர்வதித்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்கிறார்? மாறாதவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அளவுக்கு கட்டுக்கடங்காமல் ஆசீர்வதிக்கிறவர். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்க தெரியும், ஆனா ஆசீர்வாதத்தை நிறுத்துறதுக்கு அளவு அவருக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும் 5000 புருஷர்கள் இருக்கிறாங்க, கூடவே இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு கரெக்டா இத்தனை பேருக்கு கடைசி ஆளுக்கு அப்பத்தை கொடுக்கும் போது, மீனை கொடுக்கும் போது காலியாச்சா இல்லையா? காலி ஆகல. ஆண்டவர் அப்படி அப்பத்தையும் மீனையும் கொடுத்த பொழுது மீதியாக 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர், மீதி வரும்படிக்கு ஆசீர்வதிக்கிறவர், திருப்தியாக கொடுக்கிறவர், வேண்டிய மட்டும் கொடுக்கிறவர், அடுத்தது சேர்த்து வைக்கும்படிக்கு கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆண்டவர் இயேசுவை பத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் செழிப்பை பத்தி பேசல. யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன்? செழிப்பானவரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டவர் இயேசுவை ஏத்துக்கிட்டா நீங்க நிச்சயமா தரித்திரத்துல வாழ முடியாது. என்ன வேதத்துல என்ன சொல்லி இருக்குது? நம்முடைய தரித்திரத்தை ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். 2 கொரிந்தியர் 8:9 எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் என்ன ஆனாரே? தரித்திரரானாரே. ஆண்டவர் தரித்திரம் அறியாதவர். தரித்திரம் அவருக்கு அவசியமே இல்லை. ஆனா இந்த உலகத்துல நம்முடைய தரித்திரத்தை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு நாம் நிறைவுள்ளவர்களாய் வாழும்படிக்கு நம்முடைய எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டார். சரி, மறுபடியும் அந்த குறிப்புக்கு வந்துடுறேன். நான் முகமுறை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாடுல என்ன காமிச்சு கூப்பிட்டார் ஜனங்களை? பாலும் தேனும் ஓடுற தேசத்தை உனக்கு தர்றேன்னு சொன்னார். சரி, யார கேட்டாங்களா? பாலும் தேனும் ஓடுற தேசம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யாக்கோபோ, ஈசாக்கோ இல்ல இஸ்ரேல் ஜனங்களோ கேட்டாங்களா? கேட்கல. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு செய்த உடன்படிக்கை நினைத்தருளி அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. விளங்குதா? யோசேப்பின் உடன்படிக்கைன்னு போடல. யாரோடு செய்த உடன்படிக்கை? ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் இடத்துலதான் என்ன சொன்னாரு? கடற்கரை மணலத்தனையாக வானத்து நட்சத்திரத்தை போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். சொல்லிட்டு அப்படி சொல்லிதான் யாரை கூப்பிட்டார்? ஆபிரகாம கூப்பிட்டார். எப்படி ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டாரோ அதே போல உங்களை இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் ஏன் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று ரோமர் 11:28 சொல்லி இருக்குது. அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்கள். யார் பிதாக்கள்னா எந்த பிதா மூலமா இஸ்ரேல் ஜனங்க அன்பு கூறப்பட்டவர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் பிதாக்கள் மூலமாக நிமித்தமாக அன்பு கூறப்பட்டவர்கள். இப்போ பிதாக்கள் மூலமாக அன்பு கூறப்பட்டவர்கள்ன்றத முதல் குறிப்பா நான் சொல்லிடுறேன். அடுத்தது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பத்தி 2வது நம்ம பார்க்கலாம். சரி, பிதாக்கள் நிமித்தமாக அன்பு கூறப்பட்டவர்கள்ன்றதுக்கு உதாரணம் படிச்சிடலாமா? மடமடன்னு ஃபர்ஸ்ட் படிங்க. ஆதியாகமம் 28:13 படிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, கவனிங்க, யாக்கோபு வீட்டை விட்டு ஓடி போறான். அண்ணனுக்கு பயந்து சாகடிச்சிட போறான்னுட்டு பயந்து ஓடின இடத்துல திடீர்னு ராத்திரி இருட்டாய் போச்சு. அங்க ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சு படுத்துட்டான். படுத்த இடத்துல ஒரு யாக்கோபு கேட்கல. ஆனா கர்த்தரா அவனிடத்துல ஒரு தரிசனம் கொடுக்கிறார். யாக்கோபு கேட்டானா, ஆண்டவரே நீர் உயிரோட இருந்தாலும் எனக்கு ஒரு சொப்பனம் கொடுங்க, எனக்கு ஒரு தரிசனம் கொடுங்க. கேட்டானா? கேட்கல. ஆண்டவரா வலிய போய் அவங்கிட்ட ஒரு தரிசனம் கொடுத்து ஆண்டவரா வலிய போய் என்ன சொன்னாரு? இப்போ கேளுங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று,
நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும். அந்த பழைய ஏற்பாடுல இருக்கிற யாக்கோபு கிட்ட என்ன சொன்னாரு? உன் தகப்பனுடைய தேவன் சொல்லி சொன்னாரு. உன் தகப்பன் ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் சொன்னார். ஆனா நீங்களும் நானும் நம்முடைய தகப்பன் தேவன் இல்ல, நம்முடைய தேவனே ஆண்டவர் இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆண்டவர் இயேசு. யாக்கோபுக்கு தெரியல நம்முடைய தேவன், என்னுடைய தேவன் இவர் தான் அப்படின்னு சொல்லி. அதனால தன்னை அறிமுகப்படுத்துறாரு. தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறாரு? உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும், ஈசாக்கின் தேவனும். அதனால்தான் நிறுத்தினேன், அந்த இடத்துல தப்புன்னு தெரிஞ்சுதான் நிறுத்தினேன். ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். யாக்கோபு போகும்போது, வழியில போகும்போது கேட்டானா, ஆண்டவரே இந்த நிலத்தை எனக்கு கொடுத்துரு கேட்டானா? கேட்கல. இவரா வழிய போய் என்ன சொல்றாரு? இப்ப நீ படுத்திருக்குதேப்பா, உனக்கு இந்த இடத்த உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? தேவன் சொல்றாரு. ஏன் தேவன் அவன்கிட்ட சொல்றாரு? அதுக்கு காரணம் அங்கேதான் போட்டிருக்குது. உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் அப்படின்னு சொல்லி உனக்கு இந்த இடத்தை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். விளங்குச்சா? சரி, பழைய ஏற்பாடுல ஆண்டவர் எப்படின்னு சொல்லி ஜனங்களை கூப்பிட்டாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தர்றேன்னு சொன்னார். புதிய ஏற்பாடுல எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டிருக்குதா பாலும் தேனும் ஓடுற தேசம்? உன்னை நான் அங்க கூட்டிட்டு போறேன், உனக்கு என்னது நடாத திராட்சை தோட்டம், கட்டாத வீடு, இதெல்லாம் போட்டிருக்கா? புதிய ஏற்பாடுல எங்கேயாவது இருக்குதா? இருக்குதா பிரதர் இம்மானுவேல்? எங்கேயாவது இருக்குதா? இல்ல. நான் உனக்கு நிலம் தருவேன், வெள்ளி தருவேன், பொண்ணு தருவேன், இதெல்லாம் புதிய ஏற்பாடுல இருக்குதா? இல்ல. அப்படின்னா புதிய ஏற்பாடு ஜனங்களுக்கு கிடையாதுன்றது கிடையாது. பழைய ஏற்பாடுல கர்த்தர் இப்படியாக தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தார் என்றால், அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறபடினால் தம்முடைய ஜனத்திற்கு வெள்ளியும் பொன்னும் இருக்கிறதற்கு நல்ல வீடையும் கொடுக்க விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் கிருபை உள்ளவராயிருக்கிறபடினால் நீங்கள் நல்ல வீடுகளில் இருக்கும்படிக்கு என்று பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடுல தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? கானான் தேசத்தை தர்றேன், கட்டாத வீடு தர்றேன், நடாத திராட்சை தோட்டத்தை ஒளிவ தோப்புகளையும் தருவேன்னு சொன்னாரு. புதிய ஏற்பாடுல எங்கேயுமே கிடையாது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? பிரதர், சிஸ்டர், பாஸ்டர் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க. புதிய ஏற்பாடுல எங்கேயுமே என்ன சொல்லல? செழிப்பை பத்தி ஆண்டவர் என்ன சொல்லல? சொல்லவே இல்லை. சரி, பழைய ஏற்பாடுல இப்படி சொல்லிதான் கூப்பிட்டாரு. யாரு? எகிப்துல ஜனங்க அடிமைத்தனத்துல இருந்தப்போ, நீங்க எல்லாம் வாங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தர்றேன்னு சொல்லி சொன்னாரு. சரி, இப்போ யார் கரெக்டா பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். பழைய ஏற்பாடுல இப்படி சொல்லி கூப்பிட்டவர் புதிய ஏற்பாடுல என்னன்னு சொல்லி கூப்பிட்டாரு? சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ சொல்றீங்களா பார்க்கலாம். புதிய ஏற்பாடுல உங்களுக்கும் எனக்கும் என்ன தருவேன்னு சொல்லி கூப்பிட்டார்? எப்படி? தெளிவா சொல்லுங்க, கேட்கல. நிறைய பேர் சொல்றீங்க. இளைப்பாறுதல் இல்ல. முக்கியமான கருத்து என்னன்னு சொல்லி தெரியணும் உங்களுக்கு. இல்ல, அது கரெக்ட் ஆன்சர் கிடையாது. யார் சொன்னது? நீங்க சொன்னீங்களா? ஆனா உங்க ஹஸ்பண்டுக்கு புக்கு கொடுத்தாச்சு. ஆனா அதுதான் கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு புதிய ஏற்பாடுல ஆண்டவர் என்ன தருவேன்னு சொல்லி கூப்பிட்டாரு? நித்திய ஜீவன். சொல்லுங்க எல்லாரும். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பேன்னு சொல்லி கூப்பிட்டிருக்கிறாரு? நித்திய ஜீவன். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் இயேசு என்ன தருவேன்னு சொல்லி கூப்பிட்டிருக்கிறாரு? நித்திய ஜீவன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எங்க நிலமோ புலமோ வெள்ளியோ பொன்னோ நித்திய ஜீவனுக்கு மேல பெரிய ஆசீர்வாதம் வேற எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு எனக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் என்னது? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்ன அர்த்தம்னா, அவர் உயிரோடு எழுந்தப்போ நம்மையும் அவரோடு கூட எழுப்பி அவர் உன்னதத்துல உட்காரும் போது உங்களை என்னையும் அவரோடு கூட உட்காரவே வச்சிட்டாரு. அதுக்கு மேல இந்த உலகத்துல வேற எந்த பெரிய ஆசீர்வாதமும் கிடையாது. எங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஓனருக்கே நீங்க சொந்தக்காராயிட்டீங்கன்னா அதுக்கு மேல பெரிய ஆசீர்வாதம் ஏதாவது இருக்குதா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஓனர் யாரு? நம்முடைய ஆண்டவர்
இயேசு கிறிஸ்து அவரே உங்களை என்னையும் ஆபிரகாம தெரிந்து கொண்டது போல தெரிந்து கொண்டு உங்களுக்கு எனக்கு என்ன தரேன்னு சொன்னாரு? ஆபிரகாமிட்ட என்ன கொடுக்கறேன்னாரு? வானத்து நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலத்தனையும் ஆசீர்வதிப்பேன். அடுத்தது பழைய ஏற்பாடுல தான் சொன்னாரு, நீ எங்க பாரு, வடக்க பாரு, கிழக்க பாரு, மேற்க பாரு, தெற்க பாருன்னாரு. புதிய ஏற்பாடுல எங்கேயாவது சொன்னாரா வடக்க பாரு, கிழக்க பாரு, மேற்க பாரு, தெற்க பாரு, எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு சொன்னாரா? அது எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு பேர் என்ன? நித்திய ஜீவன். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அவருடைய ஜீவனையே கொடுத்து என்றென்றைக்கும் அழியாமல் இருக்கிற ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவனுக்கு மேல, இந்த நித்திய ஜீவனை விட பெருசு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிடையாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. அதுக்குதான் பேர் என்னது? நித்திய ஜீவன். உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை கர்த்தர் உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே நம்ம பார்த்தோம் ஆதியாகமம் 28:13 யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன். எங்க இந்த சபையில எவ்வளவு பேர் இருக்கிறீங்க, எவ்வளவு பேர் யூடியூப்ல செய்தியை பாக்குறீங்க, யாரோ ஒருத்தர்கிட்டையாவது ஆண்டவர் வந்து சொன்னாரா, நீ படுத்திருக்கிறியப்பா, இந்த பூமியை உனக்கு சொந்தமா தருவேன்னு சொன்னாரா? இந்த பூமி உங்களுக்கு எனக்கு சொந்தம் இல்ல. இந்த பூமியில உங்க ஒரு எலும்பு கூட இங்க இருக்காது. அது தெரியுமா? யோசேப்பு சொன்னா, நீங்க கர்த்தர் உங்களை சந்திப்பார், நீங்க கானான் தேசத்துக்கு போகும்போது எலும்பு கூட என்ன செஞ்சிரு, கொண்டு போயிடுன்னு சொன்னா. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதனால உங்க எலும்போ உங்க சரீரமோ கூட இந்த பூமியில என்ன செய்யாது, இருக்காது. அதனால இந்த பூமி உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது, சொந்தம் கிடையாது. உங்களுக்கு நமக்கு சொந்தம் யாரு? இயேசு கிறிஸ்து நமக்கு சொந்தம். ஆமென். அதுக்குதான் நல்ல சூப்பரான நல்ல பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு பல்லவி மட்டும் பாடிடலாமா? தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் உள்ளத்தில் சொந்தமானார். விளங்கிச்சா? அதனால யார்கிட்டையும் ஆண்டவர் வந்து நீ இருக்கிற இந்த பூமியை உனக்கு சொந்தமா தருவேன்னு சொல்லல. அதுக்கு பதில் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிட்டாரு, அவருக்கே நம்மை சொந்தமாக்கி விட்டார். நீங்கள் நான் யாருக்கு சொந்தம்? இயேசுக்கு எங்க போட்டிருக்குது? 1 பேதுரு 2:9 சொல்லி இருக்குது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனம். சந்தோஷமா இல்லையா? எங்க இந்த பூமியில உங்களுக்கு நிலம் தரேன், புலம் தரேன், வெள்ளி தரேன், பொண்ணு தரேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை என்னையும் கூப்பிடல. பழைய ஏற்பாடு ஜனங்களை அப்படி கூப்பிட்டாரு. நீ வா, நான் உனக்கு என்ன தர்றேன், மிகுந்த பொருட்கள், அநேக வஸ்திரங்களோடு உங்களை புறப்பட பண்ணுவேன்னு சொல்லி யார்கிட்ட சொன்னாரு? ஆபிரகாமின் பிள்ளைகளிடத்துல சொன்னார். அதனால் நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எப்படி ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாம் இருந்தாலும் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்னது? இப்ப கலாத்தியர் 3:14 படிச்சோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். படிங்க 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். கவனிக்கிறீங்களா? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அந்த என்ன வாக்குத்தத்தம்? பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் யாரால கிடைக்குது? ஆபிரகாமுடைய
ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் வாக்கு பண்ணினதுனால, அந்த சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால அந்த வாக்கு தத்தத்துக்கு நாம சொந்தக்காரா மாறி விடுறோம். அந்த பரிசுத்தாவியானவரால தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அந்த பரிசுத்தாவியானவரே ஆண்டவர் இயேசு வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறார்? ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரேன்னு போட்டிருக்கு. பரிசுத்தாவி தான் நமக்கு கேரண்டி. எதுக்கு கேரண்டி? நம்முடைய சரீர மீட்புக்கு கேரண்டி கொடுத்தது யாரு? ஆபிரகாமின் ஆசீர்வாதமாகிய பரிசுத்தாவியினால உண்டாகிற மீட்பு. அந்த மீட்பு நமக்கு என்னது? கேரண்டியா உண்டு, நிச்சயமா உண்டு. அதனால ஆபிரகாமின் ஆசீர்வாதமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்த நித்திய ஜீவனை விட வேற பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. விளங்குதா? அவர்களை வெள்ளியோடு பொன்னோடு புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவன் இருந்ததில்லைனா, நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணுகிற தேவன், அப்படியாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் அவர் கிருபையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். தெளிவாயிடுச்சு அவங்களுக்கு? விளங்குதா? ரோமர் 11:28 தெளிவா சொல்லி இருக்குது. அவர்கள் யாரு? பிதாக்கள் நிமித்தம் யாரு? அன்பு கூறப்பட்டவர்கள். யாரு? பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்கள் யாரு? பழைய ஏற்பாடுல இருக்கிற அத்தனை பேரும், இஸ்ரேல் ஜனங்க ஃபுல்லா. அப்ப நீங்கள் நான் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் இயேசுவாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர் உங்களை என்ன செஞ்சிட்டாரு? அவருக்கு நம்மை சொந்தமாக்கி உன்னதத்திலே அவரோடு கூட நம்ம என்ன செய்து விட்டார்? உட்கார வைத்து விட்டபடியினால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு கிருபையுள்ளவர், எவ்வளவு ஆசீர்வதிக்கும் தன்மை உள்ளவர், எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அந்த நல்லவராகிய ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அவருடைய சகலத்திற்கும் நம்மை சுதந்திரவாளி ஆக்கி இருக்கிறார். அந்த சுதந்திரவாளி ஆக்கினதற்கு மேலாக இந்த உலகத்துல எந்த வெள்ளியோ பொன்னோ நிலமோ பொலமோ பெருசு கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவன். எத்தனை பேருக்கு இந்த ஆண்டவர் இயேசுவின் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீங்க? இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. தேவன் ரொம்ப எளிய வசனம், ரொம்ப குதர்க்கமா, ரொம்ப குழப்பமா பயந்து போய் நீங்க படிக்க வேண்டாம். சிம்பிள் வசனம் ஒண்ணு இருக்குது. என்ன எல்லாருக்கும் தெரியும்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோவா, பாவம் செய்யாதவன் எவனோவா? குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அங்கே யோவான் 3:16, யோவான் 3:36 என்ன போட்டிருக்குது? குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை என்ன செய்வதில்லை? காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அப்ப சபைக்குள்ள இருக்கிறவங்க மேல தேவ கோபம் கிடையாது. சபைக்கு வெளியே இருக்கிறவங்க மேலதான் என்ன உண்டு? தேவ கோபம். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மேல, உங்களை என்னையும் அவருக்கு சொந்தமாக்கிட்டு அவருக்கு சுதந்திரவாளி ஆக்கிட்டு உங்க மேல அவருடைய கோபத்தை காமிச்சு பிரயோஜனமே கிடையாது. அவர் அப்படி செய்யறவர் இல்லை. ஒரே பாவத்துக்கு 2 பேரை தண்டிக்கிறவர் நம்முடைய பிதாவானவர் கிடையாது. விளங்குதா? பரிசுத்தாவியானவர். அவர் வந்து யோவான் 16:8 போட்டிருக்குது. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் யாரை கண்டித்து உணர்த்துவாரு? அந்த வார்த்தையை விட்டுருவாங்க. பரிசுத்தாவியானவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் தான் சொல்லுவாங்களே தவிர, வசனம் அது வந்து தப்பா கோட் பண்ற வசனம். தெரிஞ்சுக்கிடுங்க. கரெக்டான வசனத்தை நான் சொல்றேன், கேளுங்க. அப்படி சந்தேகம் இருந்ததுன்னா உங்க கையில இருக்கிற வேத புஸ்தகத்தை எடுத்து படிங்க. யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து விசுவாசியை கண்டித்து உணர்த்துவார்னு போடல. யாரை கண்டித்து உணர்த்துவார்? பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து யாரை கண்டித்து உணர்த்துவாரு? உலகத்தை. நான் கூட சின்ன வயசுல இந்த வசனத்தை படிச்சிருக்கிறேன். நானே தான் படிச்சிருக்கிறேன். படிச்சுட்டு என்ன தெரியுமா? அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சீச்சி, உலகத்தை எப்படி கண்டித்து உணர்த்துவாரு? நான் மாத்திக்கிட்டேன் வசனத்தை. உலகத்தை கண்டித்து, உலகத்தானுக்கு எப்படி ஆண்டவர் பத்தியே தெரியாது. அப்போ யாரை தான் கண்டித்து உணர்த்துவாரு? சபைக்குள்ள இருக்கிறவங்கள தான் கண்டித்து உணர்த்துவார்னு நான் மாத்திக்கிட்டு, என் மனசுல மாத்திக்கிட்டு படிச்சேன். ஆனா வேத வசனம் அப்படி சொல்லல. வேத வசனம் என்ன சொல்லுது?
பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் பாஸ்டர். யாரை கண்டித்து உணர்த்துவார்? உலகத்தை. ஏன் உலகத்தை கண்டித்து உணர்த்துவாரு? என்னத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னு அடுத்த வசனத்துல போட்டிருக்குது. யோவான் 16:9 பாவத்தை குறித்துன்னு சொல்லி சிங்குலர்ல போட்டிருக்குது, ஒருமையில போட்டிருக்குது. பாவங்களையும் போடல. எதை குறித்து கண்டித்து உணர்த்துவார்? பாவத்தை. அப்ப எந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துவார்னு யோவான் 16:9 போட்டிருக்குது. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே. அப்போ இயேசுவை விசுவாசியாத பாவம் தான் உலகத்துல என்ன பாவம்? பெரிய பாவம். இப்போ உலகத்துல பெரிய பாவம் இது விபச்சாரமா, வேசித்தனமா, அசுத்தமா, காம விகாரமா, விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், சண்டை, கோபம், மார்க்க பேதங்கள், இதெல்லாம் எங்க இருக்குது? கலாத்தியர் 5:19 இருக்குது. அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது கிடையாது. உலகத்துல ஒரு மனுஷனுக்கு பெரிய பாவம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்வில இருக்கிறதே பெரிய பாவம். ஏன் அது பெரிய பாவம்னா, ஒரு மனுஷன் நரகத்துக்கு போகிறதுக்கு காரணம் பாவம் இல்லை. மறுபடி சொல்றேன், ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்னது? பாவம் இல்லை. ஆனா அந்த ஒரு மனுஷன் அப்ப ஏன் நரகத்துக்கு போறான்? அந்த பாவத்தின் பரிகாரியாகி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனாலதான் ஒரு மனுஷன் என்ன பண்றான்? நரகத்துக்கு போறான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மனுஷன் பாவத்தினாலே எந்த மனுஷனும் எங்க போறதில்ல? நரகத்துக்கு போறதில்லைன்னு நான் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்னன்னு சொல்றேன்? அந்த பாவத்தின் பரிகாரியாகி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனாலதான் ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறான்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்றேன். இந்த செய்தியை ஒரு பாஸ்டர் என்ன செய்யறான்? அந்த செய்தியை கட் பண்ணி எடுத்திருக்கிற செய்தியை கட் பண்ணி எடுத்து எதை கட் பண்ணி எடுத்து போடுறான்? எதை கட் பண்ணி எடுத்து போடுறான் தெரியுமா? எந்த மனுஷனும் பாவத்தினால நரகம் போறதில்லைன்னு நான் சொல்றேன்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பாஸ்டர் பாவம் செஞ்சாலும் நரகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றாருன்னுட்டு வாட்ஸ்அப்ல ஃபுல்லா ஒரு பாஸ்டர் ஒருத்தன் பரத்திக்கிட்டு இருக்கான். அது எனக்கே அனுப்பி விடுறான் அவன். ஆனா நான் அடுத்த வார்த்தை சொன்னல, நீ உனக்கு தைரியம் தான் ஃபுல்லா போடு. அங்க அடுத்த வார்த்தை நான் என்ன சொல்றேன்? அந்த பாவத்தின் பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுனாலதான் ஒரு மனுஷன் எங்க போனான்? நரகத்துக்கு போறான். இயேசுவை ஒரு மனுஷன் ஏத்துக்கிட்டான்னா அவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இன்னைக்கு நம்ம செய்தியே தான். பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்கள் பழைய ஏற்பாடு பக்தர்கள். அவங்கள என்னன்னு சொல்லி கூப்பிட்டாரு? பழைய ஏற்பாடு பக்தர்களை என்னென்னலாம் சொல்லி கூப்பிட்டாரு? சொல்லுங்க பார்க்கலாம். கானான், பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை உங்களுக்கு தர்றேன் வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அடுத்தது வேற இன்னொன்னு என்ன சொன்னாரு? நீங்க அடிமைத்தனத்துல வீட்டுல இருக்கிறீங்களே, அங்கிருந்து புறப்பட்டு போகும்போது எப்படி போவீங்க? வெள்ளி தருவேன், பொண்ணு தருவேன், மிகுந்த ஆஸ்தியை தருவேன், அடுத்தது அநேக வஸ்திரம் தருவேன். இதெல்லாம் சொல்லி பழைய ஏற்பாடுல கூப்பிட்டாரு. விளங்குதா? புதிய ஏற்பாடுல எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு வெள்ளி தர்றேன், பொண்ணு தர்றேன், உனக்கு நிறைய வஸ்திரம் தர்றேன் போட்டிருக்கா? இல்ல. அப்போ பழைய ஏற்பாடுல இதெல்லாம் படிச்சு நம்ம என்ன அறிந்து கொள்ளுகிறோம்? இப்படிப்பட்ட கிருபையுள்ளவர் நம்முடைய ஆண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். விளங்குதா? அதனால அவனை ஆசீர்வதிச்சாரு, உனக்கு அதை கொடுப்பாருன்னு சொல்லி போடல பைபிள்ல. விளங்குதா? ஆனா நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற குணாதிசயத்தை உடையவர், கிருபை உள்ளவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் யாரு? கிருபை உள்ளவர் என்று சொல்றமே தவிர நம்ம இங்க செழிப்பு உபதேசத்தை என்ன செய்யல, பிரசங்கம் பண்ணல. விளங்குச்சா உங்களுக்கு? புரிஞ்சுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாடுல எதை காமிச்சு கூப்பிட்டாரு? கானான் தேசத்தை காமிச்சாரு. அடுத்தது என்னது? நீங்க எல்லாம் வாங்க, புறப்படும் போது நீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெள்ளி கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும், புதையல் கிடைக்கும் சொல்லிதான் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்கள், பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களுக்கு இப்படியான உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் நிலத்தையும் போலத்தையும் கொடுப்பேன் என்று சொன்னார். புதிய ஏற்பாடுல எங்கேயும் நிலத்தையும் போலத்தையும் கொடுப்பேன்னு சொல்லல. அது எல்லாத்தையும் விட பெரிய ஆசீர்வாதம். புதிய ஏற்பாடுல என்ன தருவேன்னு சொன்னார்? சொல்லுங்க பார்க்கலாம், மறந்துடாதீங்க. புதிய ஏற்பாடுல ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன என்ன தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணினாரு? நித்திய ஜீவனுக்கு மேல வேற ஏதாவது பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல இருக்குதா? நித்திய ஜீவனுக்கு மேல வேற எந்த பெரிய ஆசீர்வாதமும் இந்த உலகத்துல இல்லவே இல்லை.
அவரோடு கூட நம்மை உன்னதத்தில் உட்கார வைத்து அவருக்கு இருக்கிற அதே ஜீவனை நமக்கு தந்து நித்திய ஜீவனாகி பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? இலவசமாக ஈவாக கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நாம் நம்முடைய பக்தியினால் சக்தியினால் நாம் சம்பாதிக்கவில்லை. அதனால நாம் நம்முடைய கிரியைகளினால் நாம் நித்திய ஜீவனை சம்பாதிக்காதபடியால் நம்முடைய கிரியைகளினால் நாம் நித்திய ஜீவனை என்ன செய்யவும் முடியாது, இழந்து போகவும் முடியாது. ஆண்டவராகிய இயேசு நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்து நம்மை அவருடைய பிள்ளையாக அவரை பின்பற்றுகிறவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்தை விட்டு கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த உலகத்துல நம்முடைய ஒரு எலும்பு கூட இந்த உலகத்துல என்ன செய்யாது, இருக்காது. நீங்கள் நானும் இந்த உலகத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. அதனாலதான் ஆண்டவர் இயேசு 1 யோவான் 2:15 சொன்னார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுவானானால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு 1 யோவான் 2:15 சொல்லி இருக்குது. 2:16 என்ன போட்டிருக்கு? இந்த உலகத்துல என்னெல்லாம் உண்டுன்னு சொல்லி போட்டிருக்கு தெரியுமா? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் இங்க இருந்து இருக்கிறது. இந்த உலகத்துல உண்டானது அது நம்முடைய பரலோக தேவனால் உண்டானது அல்ல போட்டிருக்குதா? 1 யோவான் 2:16 படி. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவ்வுலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. விளங்குச்சா? இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை இதெல்லாம் யாரால உண்டாகல? நம்ம பிதாவாகிய தேவனால் உண்டானவைகள் அல்ல. விளங்குதா? அதனால மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதனால வர வச்சுட்டு அதனால நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு, நீ லவ் பண்ணிக்கோ அப்படிலாம் என்ன இல்லை, இந்த பைபிள்ல போடல. கவனிச்சிங்களா? அதனால யாக்கோபு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா நீயும் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி இப்படிலாம் பிரசங்கம் பண்ணி எனக்கு வருது. இந்த காலத்துல நிறைய வாட்ஸ்அப்ல நிறைய வருது. யாக்கோபு என்ன பண்ணா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ண. அதனால நீ என்ன செய்யலாம்? லவ் பண்ணி கல்யாணம் பண்றது தப்பி இல்லைன்னுட்டு என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு நீங்க பார்க்கணும்னா சர்ச்சை முடிஞ்சு போகும்போது என்னுடைய போன்ல இருந்து நீங்க பார்த்துட்டு போகலாம். ஆனா அது அவசியம் இல்லை. வேத வசனம் தான் சத்தியம், சத்தியம் தான் நமக்கு முக்கியம். அங்க என்ன போட்டிருக்கு? 1 யோவான் 2:16 மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவ்வுலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அதனால நீ லவ் பண்றன்னு சொல்றது பொய், அது லவ் இல்லை. அதுக்கு பேர் என்னது? வேதம் என்ன சொல்லுது? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அடுத்தது என்னது? ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோவின் உதாரணத்தை சொல்றிய பாஸ்டர், உனக்கு ஏன் தெரியல? ஈசாக்குக்கு எப்படி கல்யாணம் பண்ணாங்க? ஈசாக்குக்கு எப்படிங்க கல்யாணம் பண்ணாங்க? பெண் பார்க்கறதுக்கு ஆபிரகாம் அனுப்புனார். போய் பார்த்துட்டு அந்த பெண் எப்படி இருக்கணும்? எனக்கு தண்ணி கொடுத்தா மட்டும் பத்தாது, ஒட்டகம் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ரெபேக்கால கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் வீட்டில் என்ன செஞ்சுது? கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க காதல் பண்ணாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்குது. விளங்குதா? அதனால நீ காதல் பண்ணி கல்யாணம் பண்றது பைபிள்ல கிடையாது. வேதவசனம் அப்படி என்ன செய்யல, சொல்லல. நான் உங்களுக்கு நிறைய பல தடவை உதாரணம் சொல்லியிருக்கிறேன். அது ரொம்ப நாள் ஆச்சு, அதை சொல்லிடுறேன். இப்ப சொல்லிடுறேன். ரொம்ப நாள் ஆச்சு அதை சொல்லி. ஒரு விசுவாசிக்கு அப்பா யாரு? விசுவாசிக்கு அப்பா யாரு? ஆண்டவர் இயேசு. அவிசுவாசிக்கு அப்பா பிசாசு. ரைட். இப்போ ஒரு விசுவாசியை கல்யாணம் பண்ணா, விசுவாசி அவிசுவாசி கல்யாணம் பண்ணா விசுவாசிக்கு மாமனார் யாரு? யாருங்க? புரியுதா உங்களுக்கு என்னன்னுட்டு? இயேசு ஏத்துக்கிடாத ஒருத்தன் இருக்கிறான். அவனை நீ போய் லவ் பண்ணினா, பையனோ பொண்ணோ யாரா இருந்தாலும் சரி, விசுவாசி அவிசுவாசிய கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நீ லவ் பண்ணி காதல் பண்ணினா உன் மாமனார் யாரா இருப்பாரு? உன் மாமனார் யாரப்போ? பிசாசு உன் வீட்டுக்கு வருவானா வரமாட்டானா? மாமனார் உன் வீட்டுக்கு வருவானா வரமாட்டானாங்க? மாமனாருடைய சும்மா வரமாட்டும் செய்ய மாட்டாரு. மாமனார் ஆசீர்வாதம் என்ன செய்வார்?
கொடுப்பாரு. என்ன ஆசீர்வாதம் கொடுப்பாரு? விக்கிரகத்தையும் கொடுப்பாரு, பூவும் பழத்தையும் வாழைப்பழத்தையும் என்ன செய்வாரு? கொடுப்பாரு. அதனால விசுவாசி அவிசுவாசியை கல்யாணம் பண்ணா விசுவாசிக்கு மாமனார் யாரு? பிசாசு. மறந்துடாதீங்க, விளங்குதா? இதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அந்த சப்ஜெக்ட் வந்ததுனால சொல்லிட்டேன். இப்போ என்ன சப்ஜெக்ட்? இப்போ இன்னைக்கு என்ன வசனம் பார்த்துட்டு இருக்கிறோம்? ரோமர் 11:28. பிதாக்கள் நிமித்தம் அவர்கள் என்ன செய்யப்பட்டவர்கள்? அன்பு கூறப்பட்டவர்கள். ஆனா தெரிந்து கொள்ளுதலை குறித்தோ நீங்கள் நான் யாரு? பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால முதல்ல பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களுடைய லிஸ்டுக்கு ஒரு வசனம் தான் பார்த்திருக்கிறோம். மடமட அது வசனத்தை பார்த்துடலாமா? இந்த மைக் ஆஃப் பண்ணி. பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களுக்கு ஒரு வசனம் தான் படிச்சேன். இப்ப அடுத்த வசனத்தை படிக்கலாமா? ஆதியாகமம் 28:13 படிச்சீங்க. அடுத்தது ஆதியாகமம் 31:42 படிங்க. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும். கவனிச்சிங்களா? ஆண்டவர் இயேசுவேன்னு யாக்கோபு கூப்பிட முடியாது. கூப்பிடும்போது எப்படின்னு தான் கூப்பிடுறான்? நீ எங்க அப்பாவுடைய கடவுள்னு சொல்லி கூப்பிடுறான். யாரு? ஆபிரகாமுடைய கடவுள், ஈசாக்கின் மரியாதைக்குரியவர் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறான். யாரு? யாக்கோபு. 31:42. கொஞ்சம் வேகமா போலாம். அடுத்தது 53 படிங்க. அதுலயே 31லயே ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் பிதாக்களின் தேவனுமாயிருக்கிறவர். உங்களுக்கு எனக்கு பிதாக்களின் தேவன் கிடையாது. நித்திய ஜீவனை கொடுத்த நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனாயிருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் இயேசு வேணும்? ஹல்லேலூயா, glory. ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதம் வேணுமா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணுமாங்க? யாருடைய ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் நமக்கு அவர் இலவசமாக நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். அடுத்த பாதி என்னது? நம்முடைய தேவனுடைய கிருபையின் வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபையும் வரமும் என்னது? நித்திய ஜீவனை கொடுத்தது. நித்திய ஜீவனை உங்க பக்தியினால, நீங்க பாவம் செய்யாததுனால நீங்க சம்பாதிக்கல. நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டது எதனால? ஆண்டவர் இயேசு நம்மை தெரிந்து கொண்டு நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து நம்மை பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக மாற்றினபடியால் அவர் நமக்கு நித்திய ஜீவனை நமக்கு இலவசமான ஈவாக தந்திருக்கிறார். பழைய ஏற்பாடுல சொன்னாரு, கானான் தேசத்தை தர்றேன் வா, உன்னை என்ன செய்வேன்? வெள்ளியோட பொண்ணோட புறப்பட பண்ணுவேன், உனக்கு நல்ல வீடுகள் தர்றேன், நீ கட்டாத நடாத திராட்சை தோட்டம் இதெல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னாரு. புதிய ஏற்பாடுல அதெல்லாம் சொல்லல. புதிய ஏற்பாடுல உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது என்னது? பெரிய ஆசீர்வாதம் என்னது? சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பெரிய ஆசீர்வாதம் என்னது? நித்திய ஜீவன். ஆமென். அந்த நித்திய ஜீவனை இந்த உலகத்துல எந்த தெய்வத்தாலும் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. எந்த தெய்வத்துக்கிட்டத்திலும் நித்திய ஜீவன் கிடையாது. ஆண்டவர் இயேசுவிடத்தில் மட்டுமே என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இந்த ஆண்டவர் இயேசுவை எல்லாரும் கொஞ்சம் சத்தமா மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Glory. Hallelujah. Glory. ரைட். அடுத்தது சரி, 2 3 4 வசனம் படிச்சிட்டோம். பிதாக்களுடைய தேவன் சொல்லி பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்கள்ன்றதுக்கு அடுத்த வசனம் படிங்க. 32:9. ஆதியாகமம். பின்பு யாக்கோபு. கவனிச்சிங்களா? யாக்கோபு என்ன சொல்றான்? ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்லல. என்னன்னு சொல்றான்? என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரும் உன் தேசத்துக்கும் உன் இடத்தாரத்துக்கும் போ, உனக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொன்னீரேன்னு சொல்லி கேட்கறான். நேரா ஸ்ட்ரைட்டா அவனால என்ன செய்ய முடியல? கேட்க முடியல. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் நடுவுல புரோக்கர் கிடையாது. உங்களுக்கு எனக்கு நடுவுல யாராவது புரோக்கர் இருக்கிறாங்களா? பரிந்து பேசுறதுக்கு புரோக்கர் இருக்காங்களா? ஆனா நிறைய புரோக்கர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. நீ எனக்கு போன் பண்ணு, நான் உனக்கு ஜெபம் பண்றேன்னு. நம்ம டெலிவிஷன் ப்ரோக்ராம்ல என்ன செய்யறது இல்ல, அப்படி நம்ம போடுறது இல்ல. நான் ஜெபம் பண்றேன், என் நம்பரை தர்றேன், நீ என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யறது இல்லை, போடுறதே இல்லை. அங்க என்ன போடுறோம்? நீ வேதத்தை வசனத்தை கற்றுக்கொள், அதுக்காக
உன் அட்ரஸ் அனுப்புனீனா பத்திரிக்கை அனுப்புறேன்னு சொல்லி என்ன செய்யறோம், டெலிபோன் நம்பரை போட்டா அதுல என்ன எழுதுறோம் அதெல்லாம் படிக்கிறதே கிடையாது. நம்பர் வந்துட்டா நம்ம பெரிய கொள்ளை கிடைச்ச மாதிரி ஒரு சில ஆளு முதல்ல நம்பர் எடுத்து நான் உங்களை பிளெஸிங் டிவில பார்த்தேன்னு சொல்லும். உடனே தெரியும் இது என்ன செய்யல, நம்ம ப்ரோக்ராம் எங்க வரல, பிளஸிங் டிவில வரல. அதான் நான் தான் சொல்றேன்னு, போன் நம்பர் கிடைச்சால பெரிய கொள்ளை கிடைச்சா மாதிரி. இவங்களுக்கு என்ன நினைப்பு தெரியுமா, நடுவில் இந்த புரோக்கர் ஜெபம் பண்ணிட்டாருன்னா நிறைய அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும்னுட்டு புரோக்கரை தேடுற ஆளுங்க. நீ எனக்கு ஜெபம் பண்ணு, நான் உனக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உனக்கு ஜெபம் பண்றேன், உனக்கு அற்புதம் நடக்கும்னுட்டு நான் ஒரு நாளும் அப்படி சொன்னதில்லை, சொல்ல போறதும் இல்லை. பைபிள்ல அப்படி கிடையாது. பைபிள்ல ஏதா இருக்குதா, உடனே அந்த காலத்துல போன்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க, விளங்குதா? எங்கேயும் ஆள் அனுப்பி பேதுரு கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி போய் ஜெபம் பண்ணு சொல்லி, சரி நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன் அங்க சரியாயிடும் போய் சொல்லு, பேதுரு சொன்னாரா? இல்ல, ஒரே ஒரு இடத்துல பவுல் சொல்லி இருக்கிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். மற்றபடி நான் உனக்காக ஜெபம் பண்றேன், உனக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும்ன்றது பைபிள்ல கிடையாது, விளங்குதா? அதனால அவரவர் என்ன செய்யலாம், ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லி டைரக்டா என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம், கூப்பிடலாம். அதனால அவரவர் ஜெபம் பண்ணு, டைரக்டா கூப்பிடுன்னு தமிழ்நாடுலயும் சொல்லி தரல, உலகத்திலையும் சொல்லி தரல. சொல்லி தராம என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீ எங்க ஜெபம் பண்ணு, ஓ பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணு, இங்க ஜெபம் பண்ணு, அங்க ஜெபம் பண்ணுன்னு சொல்லி, விளங்குதா? நிறைய ஒரு சில ஆளு சொல்லும், பாஸ்டர் எங்க பக்கத்து வீட்டுக்காரரு என் நிலத்தை எடுத்துக்கிச்சு, அதுக்காக ஜெபம் பண்ணு. உன் பக்கத்து வீட்டுக்காரர் நிலத்தை எடுத்துக்கிச்சுன்னா குடு. இயேசு என்ன சொல்லி சொன்னாரு, சண்டைய போட சொன்னாரு. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்லாத, முதல்ல என்ன செஞ்சிரு, கேட்டான்னா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொன்னார். சும்மா கொடுன்னு மட்டும் சொல்லல. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, உன்னிடத்தில் இருக்கிறதை விற்று தரித்திரருக்கு கொடுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். சும்மா கொடுத்தா பார்த்தாது, இருக்கிறத என்ன செய்ய, வித்துட்டு தரித்திரர்கிட்ட கொடுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்படியாக ஆண்டவர் இயேசு எப்படி தாராளமா இருக்கிறாரோ, அவர் தாராளமா இருக்கிறதுனாலதான் அவர் தைரியமா மத்தவங்க கிட்ட சொல்றாரு, நீ என்ன செய், கொடுன்னு சொல்லி. ஆண்டு அவர் தான் சொன்னார், லூக்கா 6:38 என்னன்னு சொன்னாரு, கொடு உனக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். படிங்க 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து உங்கள் மடியில் என்ன செய்வார்கள், போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், தாராளமானவர். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு குடியிருக்க நல்ல வீடுகளையும் நடாத திராட்சை தோட்டங்களையும் இவர்கள் வெட்டாத வெட்டப்பட்ட துறவுகளையும் இப்படியாக கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரு, மகா கிருபையுள்ளவர். அந்த இரக்கமுள்ளவரையும் கிருபையுள்ளவரையும் பற்றி நான் இங்கே செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரி, அப்படி ஆதியாகமத்துல அடுத்தது 35:12 படிங்க. நான் இந்த பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்கள்ன்றதுக்கு பல வசனங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கவனிச்சிங்களா? நான் யாருக்கு, ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் கொடுத்த தேசம். அடுத்தது யாருக்கு தேசத்தை கொடுத்தாரு, யாக்கோபுக்கு. யாக்கோபு கிட்ட வந்து என்ன சொன்னார், எப்பா யாக்கோபு, நீ இப்ப படுத்திருக்கிறியே இந்த பூமியை நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன் அப்படின்னு சொல்லி. நீங்க யாத்திராகமம் எல்லாம் படிச்சிருக்கிறீங்கல்ல, எகிப்துல இருந்து கிளம்பினோம்னா அவங்க எங்க போனாங்க, எந்த ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தாங்களோ சுக்கோத்துக்கு போனார்கள் சொல்லி போட்டிருக்கோம். எந்த ஊர்ல இருந்து கிளம்பினாங்களோ அதே ஊருக்கு தான் மறுபடியும் அவங்களை என்ன செஞ்சாரு, திரும்பி முதல்ல அங்கதான் அனுப்புனார். சுக்கோத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு யாத்திராகமத்துல. அவங்க எந்த ஊர்ல இருந்து கிளம்பி எங்க எகிப்துக்கு போனாங்க, சுக்கோத்துல இருந்து தான் எங்க போனாங்க, யாக்கோபு வீட்டார் எல்லாரும் சுக்கோத்தில் இருந்து தான் எகிப்துக்கு போனார்கள். மறுபடியும் அவர்களை யாக்கோபுக்கு தரிசனம் கொடுத்து ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு தருவேன்னு சொல்லி அதே இடத்தை கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார், இலவசமாக ஈவாக கர்த்தர் கொடுத்தார். அப்படி பழைய ஏற்பாடுல இருக்கிறவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு நிலத்தை தருவேன், அதை தருவேன், இதை தருவேன், வா அப்படின்னு சொல்லி காமிச்சு கூப்பிட்டார். அவங்கள கூப்பிடும் போது, இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிடும் போதே என்னன்னு சொல்லி கூப்பிட்டார், மறந்துடாதீங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தர்றேன்னு சொல்லி கூப்பிட்டார். புதிய ஏற்பாடுல யார்கிட்டயா சொன்னாரா,
இல்ல எங்கேயாவது வசனம் இருக்குதா நீ ஓடியா உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தர்றேன்னு சொல்லி? இல்ல. அப்படின்னா அதனால ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தம்முடைய ஜனமாகி இஸ்ரேலுக்கு கொடுத்த ஆண்டவர் இயேசு அந்த தேவன் மாறாதவர். அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அவரே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நிறைவுள்ளவர், ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் போது அதனோடு வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய ஆண்டவர் யாரு? ஆசீர்வதிக்கிறவர், நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் வாக்கு மாறாதவரும் தம்முடைய உடன்படிக்கையை 1000 தலைமுறை வரைக்கும் பாதுகாக்கிற உண்மை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ஆதி ஆகமத்தில் இன்னும் 2 வசனம் இருக்குது, வாசித்துட்டு மறுபடியும் பிதாக்கள் நிமித்தம் அவர்கள் அன்பு கூறப்பட்டவர்கள். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதத்தை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்கிற உன்னதமான மகிமையான ஆசீர்வாதம் என்ன? நித்திய ஜீவன். விளங்குதா? உங்களுக்கு எனக்கும் நிலத்தை தர்றேன் வா, உனக்கு இடத்தை தர்றேன், வெள்ளி தர்றேன், பொண்ணு தர்றேன் வான்னு சொல்லி செழிப்பதை காமிச்சு ஆண்டவர் கூப்பிடல. உங்களை என்னை ஆண்டவர் என்ன காமிச்சு கூப்பிட்டு? இயேசு விசுவாசித்தா உனக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லிதான் ஆண்டவர் கூப்பிட்டிருக்கிறார். அதனால இந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவன் மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா தரித்திரத்தை அவர் தம்மையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவை நமக்கு தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற மாறாத தேவனாய் இருக்கிறார். இந்த மாறாத ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். அந்த மாறாதவராய் இருக்கிறபடினால் எல்லாரும் இந்த மாறாதவரை கொஞ்சம் துதிக்கலாமா? 5 இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால இவ்வளவு நாள் நான் பிரசங்கம் பண்ணது தப்புன்னு சொல்லல. இவ்வளவு நாள் நம்ம வேத வசனத்தில் இருக்கிற இப்படியாக கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் இவ்வளவு நாள் பார்த்தோம். இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதித்த தேவன் மாறாதவர். அவர் அப்படிப்பட்டவராகவே இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக நல்ல வீடுகளிலே தம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு இஸ்ரேல் ஜனங்களை நான் காட்டல. அதுக்கு பதில் இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தரை நான் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் யாரு? இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், தயவுள்ளவர். அங்க பழைய ஏற்பாட்டு ஜனங்களை கானான் தேசத்துக்கு வா, வெள்ளியோட புறப்பட பண்றேன், வெள்ளியோட பொண்ணோட புறப்பட பண்றேன், அநேக வஸ்திரத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. புதிய ஏற்பாடுல என்னன்னு சொல்லி கூப்பிட்டாரு? அநேக வஸ்திரம், வெள்ளி, பொண்ணு. கானான் தேசம்லாம் இல்ல. கானான் தேசம்ட்டு பரலோகத்தை சொல்லிடாதீங்க. பரலோகம் கானான் தேசத்துக்கும் பரலோகத்துக்கும் நீங்க ஒப்பிடவே முடியாது. அதுக்கு பதில் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? பரலோக கானான் தேசத்தை தர்றேன்னு சொல்லல. தப்பா பரலோக கானான் தேசத்தை தர்றாரு அதை இதை சொல்லிட்டு இருக்காதீங்க. எளிய வசனம், சிம்பிள். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன தர்றேன்னாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் நிச்சயமாக உண்டு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் நிச்சயமா உண்டு. எல்லாரும் எழுந்து நின்று அப்படி ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்திடலாமா? 5 வாசிங்க, அதே பாட்டை பாடுங்க. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் என்ன செய்தார்? சொந்தமானார். இதை எனக்கு யாரும் சொல்லி தரவும் இல்லை, யார்கிட்ட எந்த பிரசங்கத்திலையும் நான் கேட்கல. வேதத்தை படிக்கும் போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் எனக்கு. பழைய ஏற்பாடுல கானான் தேசத்தை காமிச்சு வர சொன்னேன், புதிய ஏற்பாடுல கானான் தேசத்தை காமிச்சு நான் வர சொல்லல. எதை காமிச்சு புதிய ஏற்பாடுல வர சொன்னாரு? நித்திய ஜீவனை காமிச்சு வர சொன்னார். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார்? சொல்லுங்க, என்ன ஜீவன்? அவருடைய ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. 3 மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த
கண்டு கொண்டார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். கண்டு கொண்டார். நமது ஜீவனை நமது ஜீவனை Hallelujah. Praise the Lord. Thank you. Glory. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க. Praise the Lord. பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்கள் பார்த்துட்டோம். இப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? தேவனால் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசு யாரை தெரிந்து கொண்டார்? அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லி இருக்குது, நான் தெரிந்து கொண்ட என் தாசன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. யாரை பத்தி? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டதை பத்தி யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரிந்து கொண்டேன்? இன்னும் அடுத்த பாதி இருக்குது. அதுல நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன், ஏற்படுத்தினேன். சரியா? ஐ ஆர்டைன்ட் யூ, ஐ ஹவ் சோசன் யூ அப்படின்னு போட்டிருக்குது. தெரிந்து கொள்ளப்பட்டவர் யாருன்னு சொல்லி ஏசாயா புஸ்தகம் 42:1 போட்டிருக்குது. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும்
இவரே. பிதா சொல்றார் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர் இவரேன்னு சொல்லி. ஆனா இயேசு என்னன்னு மாத்திட்டாரு, நீங்களும் நானும் அவருக்கு பிரியமானவர்கள் சொல்லி லூக்கா 2:14 போட்டிருக்குது. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. எண்ணாகமம் 24:1 போட்டிருக்குது. இஸ்ரேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் பழைய ஏற்பாடுல. ஆனா புதிய ஏற்பாடுல யார் மேல? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இன்னைக்கு அவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க பாருங்க. என்னுடைய செய்தியை கேட்கிற எல்லார் மேலும் கர்த்தர் யாரா இருக்கிறார்? என் பிரியமே நீ ரூபவதி, என் பிரியமே உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றார், யூ ஆர் மை டார்லிங், நீ தான் என் பிரியமானவன் என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என் பிரியமே நீ ரூபவதி, நீ பூரண ரூபவதி, உன்னில் என்ன இல்லை? பழுது ஒன்றும் இல்லை. இப்போ 2 பேதுரு 2:9 உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டுன்னு போட்டிருக்கு இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பத்தி 9 போட்டிருக்குது. அதுக்கு மேல இருந்து கொஞ்சம் பார்த்துடலாமா? தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவர் இயேசுவைக்கு பார்த்துடலாம். பார்த்துட்டு அப்புறமா அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எங்க? உளையான சேற்றிலிருந்து, குப்பையிலிருந்து, பாவத்திலிருந்து, ஆதாமுடைய பாவத்தின் சுபாவத்திலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை பிடுங்கி எடுத்து தூக்கி உன்னதமான கன்மலையின் மேல் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? உன்னதங்களிலே அவரோடு கூட கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? உட்கார வைத்திருக்கிறார். அவரோடு கூட நம்ம உட்கார வைத்திருக்கிறார். இப்போ 2 பேதுரு 2:4 படிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க. ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் யாரு? ஆண்டவர் இயேசு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இந்த பூமிக்கு மனுஷனா வந்தார். அவரை யார் தள்ளிட்டாங்க? பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்கள் இருந்தார்களே, அவர்கள் தான் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றவர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் யாரு? விலையேற பெற்ற ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த விலையேற பெற்றவர் உங்களை என்னையும் என்னன்னு சொல்லி இருக்கிறாரு? விலையேற பெற்றவர்களாய் நம்மை பார்த்து. அந்த மத்தேயு 13 சொல்லியிருக்கு தெரியுமா? ஒரு மனுஷன் ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடித்து தனக்கு உண்டானவைகள் யாவையும் விற்று அந்த பொக்கிஷத்தை என்ன செய்கிறான்? கொள்ளுகிறான். அதான் உங்களை என்னை ஆண்டவர் இயேசு பொக்கிஷமாக பார்த்து தனக்கு உண்டான எல்லா மகிமையும் விட்டு மனுஷரால் தள்ளப்பட்டவராக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க நீதிமொழிகள் 8:30 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நித்தம் அவர் அருகில் இருந்து அவருடைய செல்ல பிள்ளையாய் இருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? இயேசுவை பற்றி நீதிமொழிகள் 8:30 சொல்லி இருக்குது. இப்போ 2 பேதுரு 2:4 இப்ப மறுபடி படிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும். யாரு ஜீவனுள்ள கல்? நம்முடைய ஆண்டவர் யாரு? ஜீவனுள்ள கல். அதுனா என்ன அர்த்தம் தெரியாது இல்லையா? இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுங்க. ஜீவனுள்ள கல்னா என்னன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு, அதை சொல்றேன். கவனிக்கிறீங்களா? ஜீவனுள்ள கல்னா என்னன்னு சொல்றேன், கவனிங்க. ஜீவனுள்ள கல்லுனா என்னன்னு சொல்லி. இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, கீழே என்ன போட்டிருக்குது? கிரானைட் போட்டிருக்கிறாங்க. மார்பிள் இல்ல, கிரானைட் போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த கிரானைட் கல் வாங்கும்போது 8க்கு 4 இல்ல 9க்கு 4 12க்கு 4 அப்படி சொல்லி கடையில இருந்து அனுப்புறாங்க. அதை வந்து இந்த சைஸ்க்கு என்ன செய்வாங்க? கட் பண்ணி கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து அதை என்ன செய்வாங்க? பதிப்பாங்க. அதே போல செங்கலை வைக்கும் போது என்ன செய்வாங்க? ஒவ்வொரு செங்கலை பதிப்பாங்க. அந்த செங்கலை பதிக்கும் போது ஏதாவது ஒரு இடத்துல அரை செங்கலை பதிக்கணும்னா என்ன செய்வாங்க? அரை கல்லை வெட்டி தள்ளி விட்டுட்டு அந்த அரை கல்லை மட்டும் தான் அங்க வைப்பாங்க. கவனிச்சிங்களா? ஒரு செங்கல் எடுத்து அரை கல்லை வெட்டி தேவையில்லைன்னு சொல்லி கீழே தள்ளிட்டு மீதி அரை கல்லை அங்க பதிக்கிறாங்கல்ல, அந்த பதிக்கிற அந்த கல்லுக்கு பேர் என்னது? அந்த கல்லு கீழே இருந்ததுன்னா அது என்ன கிடையாது? ஜீவனுள்ள கல்லு கிடையாது. பதிச்ச உடனே அது என்ன கல்லா மாறிடுது? ஜீவனுள்ள கல்லா மாறிடுது. விளங்குச்சு அவங்களுக்கு என்ன நீட்டு? வேண்டான்னு சொல்லி தள்ளப்பட்ட கல்லு கிடையாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு யாரு? ஜீவனுள்ள கல்னா அர்த்தம் அதான், வேற ஒண்ணும் இல்லை. ஜீவனுள்ள கற்களை போல படிங்க. இப்போ ஜீவனுடைய கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும்
அவர் மட்டும் ஜீவனுள்ள கல் அல்ல, நீங்கள் நானும் ஜீவனுள்ள கல்லாய் மாறிவிட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவருடைய ஜீவனை நமக்குள்ளாக கொடுத்து ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், நீங்கள் நான் யாரு? பரிசுத்தாவினால ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரிய ஜனங்கள். கவனிக்கிறீங்களா? நீங்கள் நானும் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம்? யோவான் 4:24 சொல்லி இருக்குது, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். இப்ப நான் இப்படி இங்க நிக்கிறேன், அப்படி கண்ணை மூடிட்டு என் ஆவியில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் என்ன செய்யலாம்? சொல்லலாம். கண்ணை மூடிட்டு ஆண்டவரே உமக்கு நன்றின்னு உங்க ஆவியில ஆண்டவரோட நீங்க கனெக்ட் பண்ண முடியுமா? முடியாதா? உங்க ஆவியில தான் நீங்க ஆண்டவரோட கனெக்ட் பண்றீங்க. இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே உங்க உள்ளத்துல ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. நீங்க வாங்கயா, சீக்கிரம் வாங்க, டக்குன்னு. நம்ம கேப்ரியல் ஐயா ஆண்டவர் இயேசுவை ஏத்துக்கிட்டாரு. ஆண்டவர் இயேசுவை ஏத்துக்கிட்ட உடனே இவர் வெள்ள முடி கற்பாகல, அப்படிதான் இருக்கிறாரு. ஆனா இவருக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவியிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த ஆவியில ஏற்படுகிற மாற்றம் என்ன? அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் என்ன ஜீவனா மாறி விடுகிறது? இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நித்திய ஜீவனாக மாறி விடுகிறது. இந்த நித்திய ஜீவன் எக்காரணத்தை கொண்டு இவர் வாழ்க்கையை விட்டு என்ன செய்யாது? கெட்டு போகாது. ஏன்னா நித்திய ஜீவன் என்பது இவர் தம்முடைய திறமையினாலே சக்தியினாலே பாவம் செய்யாததுனால இவர் சம்பாதிக்கல. நித்திய ஜீவன் இவருக்கு எப்படி கிடைச்சது? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அங்க என்ன போட்டிருக்குது? கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு அவருடைய 1 கொரிந்தியர் 15:22 சொல்லி இருக்குது, முந்தின ஆதாம் ஜீவாத்மாவானான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் சொல்லி போட்டிருக்கு தமிழ்ல. ஆனா அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? பிந்தின ஆதாம், the last Adam is life giving spirit, ஜீவன் தரும் ஆவியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யாரு? ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை எடுக்கிறவர் அல்ல. ஆண்டவர் இயேசு நான் ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லலனாலும், எங்க போனாலும் அவருடைய கண்கள் யாரை பார்த்தது? ஒரு குஷ்டரோகியை பார்த்தா அவனை சுகமாக்கணும், இல்ல ஒரு குருடனை பார்த்தா அவனை சுகமாக்கணும். ஒரு சாவு எதிரில் வந்ததுன்னா அந்த செத்த ஆள் என்ன செய்யணும்? உயிரோடு எழும்பணும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல எங்கெல்லாம் போனாரோ ஜீவன் 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 என்று அவருடைய வாழ்க்கை முழுதும் ஜீவனை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆண்டவர் சொன்னார் யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று இவர் ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அதனால இங்க 2 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான என்ன பலி? ஆவிக்கேற்ற பலியா இல்ல மாம்சத்தின் பலியா? ஆவிக்கேற்ற பலி. உங்க ஆவியில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லி நாளெல்லாம் நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் வண்டியில போனாலும் பைக்ல போனாலும் உள்ளத்துல என்ன செய்யலாம்? ஆவியில கர்த்தரை துதிச்சுக்கிட்டே போக முடியுமா? முடியாதா? நிச்சயமா கர்த்தரை என்ன செய்யலாம்? அதுக்குதான் பாட்டெல்லாம் நிறைய இருக்குது. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். 2 பேதுரு 2:2 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் நீங்கள் நானும் ஜீவனுள்ள கல்லாகி இயேசுவிடத்தில் சேர்ந்துட்டோம். இனிமேதான் சேர போறோம் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் போதே ஜீவனுள்ள கல்லாகி ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாம் சேர்ந்தவர்களாய் இருக்கிறோம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும்
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஆசாரிய கூட்டம்? பரிசுத்த ஆசாரிய கூட்டம். அதனால இயேசு ஏத்துக்கிட்டா உன்னால பாவத்துல நிக்க முடியாது. உங்களை என்ன பார்த்து ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு? பரிசுத்த ஆசாரிய கூட்டம் சொல்லி சொல்றார். நீங்கள் நான் யாரு? எந்த ஆசாரிய கூட்டம்? பரிசுத்த ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் 6ஆம் வசனத்துல போட்டிருக்குது, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் சீயோனில் வைக்கிறேன் போட்டிருக்கு. சீனாய் மலையில வைக்கல, எங்க போட்டிருக்குது? சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. விளங்குதா? தேவையில்லாத கல்லை தட்டி கீழே நொறுக்கி தள்ளிடுவாங்க. ஆனா நீங்கள் நான் யாரு? வெளியேற பெற்றவர்கள். நம்ம ஆண்டவர் வெட்டி கீழே தள்ளல. நம்ம கர்த்தர் யாரு எப்படின்னு வச்சிருக்கிறாரு? தேவையான ஜீவனுள்ள கல்லாக, ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமீன். நீங்கள் நானும் தள்ளப்பட்ட கல் இல்ல. கர்த்தர் என்ன நம்ம எப்படி வச்சிருக்கிறார்? ஜீவனுள்ள கல்லாக வைத்திருக்கிறார். தேவையில்லைன்னு சொல்லி கட் பண்ணி ஒதுக்கி தள்ளுறாங்க பாருங்க, அந்த கல்லு நம்ம கிடையாது. தேவையான ஜீவனுள்ள கல்லாக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் என்ன செய்வதில்லை? கெட்டு போவதில்லை, வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிறவங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால், இப்ப நான் சொன்ன உதாரணம் இங்க இருக்கு பாருங்க, வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கல்லும் கண்மலையுமாயிற்று. வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட கல்லு கிடையாது. நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் சொல்லி அப்போஸ்தலர் 13:46 48 போட்டிருக்குது. ஆனா நீங்கள் நானே யாரு? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களா இருக்கிறபடினால இங்க வந்திருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் யாரு? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களை என்னை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்ட கல்லாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். உங்களை என்ன இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ளல, உலகத்தை விட்டு கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி, எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கா? அதுக்கு மேல ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அவரிடத்தில் இருக்கிற நித்திய ஜீவன் என்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு மேல வேற பெரிய ஆசீர்வாதம் வேற எதுவுமே கிடையாது. அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் தந்தது மட்டும் இல்லாமல், எப்படி அப்ப பழைய ஏற்பாடுல இந்த வீடு, நல்ல வீடு தர்றேன்னாரு, வெள்ளி தரேன்னாரு, பொண்ணு தர்றேன்னாரு, அநேக வஸ்திரம் தர்றேன்னாரு, ஆஸ்திகளை தருவேன்னு சொன்னாரு பழைய ஏற்பாடுல. இதுல இருந்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் கிருபையுள்ளவரும், அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் நம்ம என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் நல்லவர். ஆமீன். கர்த்தர் யாரு? நல்லவர். நல்லவராய் இருக்கிறபடியால் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? இப்போ அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கீழே 9ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. நான் அந்த காலத்துல இருந்தேன், ஆதாமுக்குள்ள இருந்தேன், இப்ப வெளிச்சத்துக்கு வந்துட்டேன், ஒளிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வெளிச்சத்தை சொல்றதுக்காக கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? வெளிச்சத்தை சொல்லுவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால ஆண்டவர் இயேசு ஏத்துக்கிட்டேன், நான் சொல்ல மாட்டேன், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவங்கள அவர் பார்த்துக்கிட்டோம், அப்படி இல்லை. என்னன்னு சொல்லியிருக்கு? தெளிவா சொல்லியிருக்குது. உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும், பரிசுத்த ஜாதியாகவும், அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ரோமர் 11:28 என்னன்னு பார்த்தோம்?
ரோமர் 11:28 சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞனாய் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்கள். அங்கே மேல அதுக்கு முந்தின வசனத்துல என்ன போட்டிருக்கு தெரியுமா? 26 போட்டிருக்கு பாருங்க. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். அவபக்தினா என்னதுங்க? அவபக்திக்கு உதாரணம் வந்து அக்கிரமம் சொல்லி போட்டிருக்குது. ரோமர் 5:6 நாம் பலனற்றவர்களாய் இருந்த பொழுது குறித்த காலத்தில் கிறிஸ்து என்ன செய்தார்? அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நம்மெல்லாம் யாரு? பக்தி உள்ளவங்களா இருந்தோம் படல. நம்ம யாரா இருந்தோமா? அவபக்தி உள்ளவர்களாய் அக்கிரமக்காரராய் இருந்தோம். நம்மை பார்த்து ஆண்டவர் சொன்னார். எபிரேயர் 8:12 ஆண்டவர் சொன்னார். அதை இங்க போட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 8:12 இங்க ரோமர் 8:27 போட்டிருக்குது. நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை. அவர்களோட செய்யற உடன்படிக்கை என்ன? எபிரேயர் 9:18 போட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 9:18 என்ன உடன்படிக்கை போட்டிருக்குன்னு பாருங்க. 9:18 எபிரேயர் 9:18 எப்படி எனில் 9:18 தான் கரெக்ட் தான். சரி, 9:16 படிங்க. ஏனெனில் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். இது யாருக்கா புரிஞ்சுதா? புரியாது என்னன்னுட்டு. மரண சாதனம் எங்கே உண்டோ, மரண சாதனம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? யாருக்கா தெரியுமா? டக்குன்னு சொல்றீங்களா பார்க்கலாம். மரண கரெக்ட், அதுதான். எங்கே உயில் உயில் எழுதுறாங்கல்ல, கவனிச்சிங்களா? மரண சாதனம்னா உயில் உயில் எழுதுறாங்கல்ல. நான் செத்து போன உடனே என்னுடைய இந்த செல்போன் இவருக்கு சொந்தம், இந்த நிலம் இவருக்கு சொந்தம். உயில் சாகிறதுக்கு முன்னாலே உயில் எழுதி வச்சுட்டு செத்து போவாங்க. அப்போ எங்க உயில் இருக்கிறதோ அந்த உயிலை எழுதினவர் செத்தாதான் அதுக்கு என்ன உண்டு? மதிப்பு உண்டு. அதே போல நம்முடைய ஆண்டவர் இயேசு உங்களுக்காக எனக்காக என்ன செஞ்சாரு? மரண சாதனத்தை எழுதி வச்சாரு. மரண சாதனத்துல ஆண்டவர் இயேசு என்ன எழுதி வச்சாரு? ஆண்டவர் இயேசு மரண சாதனத்துல என்ன எழுதி வச்சாரு? அதுதான் ரோமர் 8:11-26 போட்டிருக்குது. போட்டிருக்குது. மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு என்ன செய்வார்? விலக்குவார். நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுக்கு செய்யும் உடன்படிக்கை. உங்களோட என்னோட ஆண்டவர் என்ன உடன்படிக்கை பண்ணாரு? 1 கொரிந்தியர் 15:17 சொல்லி இருக்குது. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததுனால நீங்கள் நானும் இன்னும் நம்ம பாவத்துல கிடையாது. இயேசு உயிர்த்தெழுந்ததுனால என்ன நடந்தது? இயேசு உயிர்த்தெழுந்ததுனால என்ன நடந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு நிறைய பாவம் செஞ்சதுனால தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. கவனிக்கிறீங்களா? கதை சொல்றேன், கவனிங்க. ஒரு மனுஷன் பாவம் செஞ்ச அக்கிரமத்துக்கு என்ன கொடுத்துட்டாங்க? தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இந்த தூக்கு தண்டனை கொடுத்த மனுஷன் செத்து போயிட்டான். செத்து போயிட்டு அவனை கல்லறையில் வச்சாங்க. அந்த கல்லறையில் வச்சப்போ 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு அவன் உயிரோட எஞ்சிட்டான். யாரு? தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டவன். எதுக்காக? அக்கிரமத்துக்காக. இப்போ அக்கிரமத்துக்காக தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டவன் உயிரோட எஞ்ச உடனே மறுபடியும் அவனை பிடிச்சி ஜெயிலில் தள்ள முடியுமா? தள்ள முடியாது. அதே போல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு? உயிர்த்தெழுந்துட்டாரு. உயிர்த்தெழுந்த பிறகு மறுபடியும் அவர் மேல பாவம் கிடையாது, உங்க மேல என் மேல என்ன கிடையாது? பாவம் கிடையாதுன்னா நம்ம மேல இருக்கிற பாவத்துக்காக தான் அவர் தண்டிக்கப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு? உயிரோட எஞ்சிட்டாரு. இப்ப விளக்கம் இதை எதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன்? 1 கொரிந்தியர் 15:17 சொல்லிட்டு இருக்கிறேன்.
கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்ப ஆண்டவர் இயேசு உயிரோட எஞ்சிட்டார்னா நம்ம பாவத்தை, நோய்களை, சாபத்தெல்லாம் சுமந்துட்டு தீர்த்து முடிச்சிட்டு என்ன செஞ்சிட்டாரு? பாவம் இல்லாம சாபம் இல்லாம உயிரோட என்ன செஞ்சிட்டாரு? ஏஞ்சிட்டாரு. எழுந்த பிறகு அவர் எழுந்தபடினால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இல்லை. விளங்குச்சா? நம்ம மேல இருந்த எல்லா பாவத்தையும் இயேசு ஏற்றுக்கொண்டு மரித்து என்ன செய்து விட்டார்? உயிர்த்தெழுந்து விட்டார். தண்டனையை நிறைவேற்றிட்டு அவர் நம்முடைய பாவத்துக்குரிய பேமெண்ட்டை பண்ணிட்டு அதுக்காக ஒரு ரசீதை வாங்கிட்டு உயிரோட ஏஞ்சிட்டார். ரசீதை வாங்கிட்டு உயிரோட ஏஞ்சிட்டார்னா இப்போ ஒரு மனுஷனுக்கு மரண தண்டனையும் கொடுத்து 5 கோடியும் கட்டணும்னு சொன்னாங்கன்னா இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? மரண தண்டனையும் நிறைவேற்றிட்டு 5 கோடியும் கட்டிட்டான்னா அவன் வெளியே வந்துடுவான். வெளியே வந்துட்டு அந்த மனுஷனை வெளியே பார்த்தீங்கன்னா, டேய் நீ மரண தண்டனை 5 கோடி கட்டணுமே, நீ எப்படி வெளியே வந்தான்னு கேட்டா அவன் என்ன காட்டுவான்? இந்த பார் கட்டிட்டேன், ரசீதை பாருன்னு சொல்லுவான். மறுபடியும் அவனை பிடிச்சி உள்ள தள்ள முடியுமா? உள்ள தள்ள முடியாது. அதே போல நம்முடைய பாவத்திற்கு நாம் செலுத்த வேண்டிய எல்லா கரையத்தையும் ஆண்டவர் இயேசு செலுத்தி அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்தபடினால் நம்ம கட்ட வேண்டிய எல்லா கரையத்தையும் கட்டிட்டு பிதாவாகிய தேவனிடத்துல ரசீது வாங்கிட்டு உயிரோடு எழும்பி வந்துட்டார். அதனால மறுபடியும் அவர் மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். உங்க பாவத்தை, உங்க அக்கிரமத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஏன் நினைக்க மாட்டாரு? 2000 வருஷத்துக்கு முன்னால நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே நம்முடைய பாவங்களுடைய எல்லா கரையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்ம பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் உள்ள எல்லா பாவத்தின் தண்டனையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் செலுத்தப்பட்டு விட்டது. ஆகவே நாம் நம்முடைய பாவத்துக்குரிய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பாவத்தின் விளைவுகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் ஜெயிப்பதற்காக ஜீவனுள்ள கல்லாக, ஆவிக்கேற்ற மாளிகையாக நாம் எல்லாரும் ஆவிக்குள்ளாக இருக்கிறோம். ஆமென். ஆவிக்கேற்ற மாளிகையாக அவரோடு கூட நாம் கட்டப்பட்டு வருகிறோம். அதனாலதான் நம்ம போன வாரம் நம்ம பாடினோம். என்னன்னு சொல்லி பாடினோம்? தேவன் தமது சபையை கட்டுகிறார். நம் தேவன் தமது சபையை கட்டுகிறார். இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. கூடார மீதில் இறங்கிய மேகம் தேவாலயத்தை நிரப்பிய மகிமை. கூடார மீதில் இறங்கிய மேகம் தேவாலயத்தை நிரப்பிய மகிமை. மேல் வீட்டில் வந்ததோர் பலத்த அக்கினி, கூடி வந்தோரை நிறைந்த ஆவி. வந்ததோர் பலத்த அக்கினி, கூடி வந்தோரை நிறைந்த ஆவி. தேவன் தமது சபையை கட்டுகிறார். நம் தேவன் தமது சபையை கட்டுகிறார். இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுகிறேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. உங்களை என்னையும் பாதாளத்தின் வாசல் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் இயேசு கொடுத்த நித்திய ஜீவனை எந்த சக்தியாலையும் நம்மை விட்டு என்ன செய்ய முடியாது? நீக்கவே முடியாது. 5 வாசிங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய பாட்டு புஸ்தகத்துல 75வது பாட்டு எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. ஆவியின் வல்லமை அனைவரில் இறங்க, ஜீவன் பெற்ற கற்களாய் எழும்ப. ஆவியின் வல்லமை அனைவரில் இறங்க, ஜீவன் பெற்ற கற்களாய் எழும்ப. கட்டுவார் சபையை
மூளைக்கெல்லாம் கிறிஸ்துவின் மேலே கட்டுவார் சபையை மாளிகையாக. மூளைக்கெல்லாம் கிறிஸ்துவின் மேலே தேவன் தமது சபையை கட்டுகிறார். நம் தேவன் தமது சபையை கட்டுகிறார். இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. அதனால இங்க இருக்கிற எல்லாரும் ஒருத்தருமே தள்ளப்பட்ட கல்லு கிடையாது. உங்க எல்லாரையும் சபையில ஜீவனுள்ள கற்களா வச்சிருக்கிறார் ஆண்டவர். விளங்குதா? ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்படத்தக்கதாக ஆவிக்குரிய ஜனங்களாக கர்த்தர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தரை ஆராதிக்க ஜீவனுள்ள கல்லாக மாளிகையாக நாம் எழும்பத்தக்கதாக கர்த்தரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த வருகிறோம். அந்த ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் என்ன செய்யாது. நீங்க தான் ஒவ்வொரு ஜீவனுள்ள கல்லா இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்னுடைய வார்த்தை கேட்கிற எல்லாரும் என்ன கல்லு? கெட்டு போன கல் இல்ல. என்ன கல்லு? ஜீவனுள்ள கல். விளங்கிச்சா? பழைய ஏற்பாடுல இருக்கிறவங்க பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்கள். நீங்கள் நான் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி ஜீவனுள்ள கல். இன்னைக்கு செய்தி என்னன்னு சொல்லி விளங்கிச்சா? அவர்கள் யாரு? பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்கள். நீங்கள் நான் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவனுள்ள கல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவனுள்ள கல். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. 5. இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. தேவன் தமது சபையை கட்டுகிறார். நம் தேவன் தமது சபையை கட்டுகிறார். இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. இந்த வாரத்தின் அறிவிப்பை படிச்சிருந்தே அவர் நோட்டில் எழுதி கொடுத்துருக்கிறோம். படி. ரைட். வழக்கம் போல் இன்று மாலை 6:30 மணிக்கு வேத பாடம் ஆரம்பித்து 8 மணிக்கு முடியும். சபையார் யாவரும் வந்து ஆண்டவர் இயேசுவை இன்னும் அதிகமாய் அறிந்து கொண்டு கிருபையிலே பெருகுவோம். இந்த வாரம் புதன்கிழமை விசேஷமாக 12 மணி முதல் 2 மணி வரை விசேஷ ஜெபம் உண்டு. வந்து கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு சண்டே ஸ்கூல் வகுப்புகள் உண்டு. உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்பி வையுங்கள். ரைட். பிரைஸ் தி லார்ட். இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. Thank you Lord. அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். ஆண்டவரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்ட பிற்கப்பட்ட உம்முடைய வெளியேற பெற்ற சரீரத்திற்காய் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். வெளியேற பெற்ற உம்முடைய சரீரத்திற்காக
பிற்கப்பட்ட ஆண்டவரே எங்களுக்காக, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எல்லாரும் ஆண்டவர் இயேசுவின் சரீரத்துக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. Thank you, thank you, thank you, thank you. கொல்கதா வீட்டினிலே கோடுரப்பா எந்தனுக்காய், கொல்கதா வீட்டினிலே கோடுரப்பா எந்தனுக்காய், குற்றமில்லாத தேவகுமாரன் உறுதி வடிந்து தொங்கினார். குற்றமில்லாத தேவகுமாரன் அடித்து தொங்கினார். அவசாபங்கள் சுமந்தாரே, ஆவியை மீட்க பாடுபட்டார். அவசாபங்கள் சுமந்தாரே, ஆவியை மீட்க பாடுபட்டார். பாவமில்லாத தேவகுமாரன் பாதகன் எனக்காய் தொங்கினார். பாவமில்லாத தேவகுமாரன் பாதகன் எனக்காய் தொங்கினார். கொல்கதா வீட்டினிலே கோடுரப்பா எந்தனுக்காய், வீட்டினிலே மடிந்திடும் மண்ணுயிர்க்காய், மகிமையாவும் இழந்தோராய், மடிந்திடும் மண்ணுயிர்க்காய், மகிமையாவும் இழந்தோராய், மாசில்லாத தேவகுமாரன் நீதியில் தொங்கினார். மாசில்லாத தேவகுமாரன் மூன்றாணி மீதியில் தொங்கினார். கொல்கதா வீட்டினிலே கோடுரப்பா எந்தனுக்காய், கொல்கதா வீட்டினிலே கோடுரப்பாவி எந்தனுக்காய், குற்றமில்லாத தேவகுமாரன் துதி வடிந்து தொங்கினார். குற்றமில்லாத தேவகுமாரன் உறுதி வடிந்து தொங்கினார். இரத்தத்தின் பேரு வெள்ளம் ஓட ரட்சிப்பின் நதி என்னில் பாய, இரத்தத்தின் பேரு வெள்ளம் ஓட ரட்சிப்பின் நதி என்னில் பாய, ஆதரவில்லா தேவகுமாரன் அகோர காட்சியாய் தொங்கினான். ஆதரவில்லா தேவகுமாரன் காட்சியாய் தொங்கினார். ஆண்டவரே, உம்முடைய வெளியேற பெற்ற சரீரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நம் எல்லாரும் கர்த்தருடைய வெளியேற பெற்ற சரீரத்தை நாம் புசிக்கலாம். தேங்க்யூ லார்ட். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகி புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஆண்டவரே, எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்திற்காய் கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கர்த்தருடைய ஜீவனை நாம் சுதந்திரித்து கர்த்தருடைய ஜீவனில் பெருகத்தக்கதாக எல்லாரும் கர்த்தருடைய இரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்.
ஜீவனுள்ள கற்களாக, ஆவிக்கேற்ற மாளிகையாக நாம் கிறிஸ்து இயேசுவின் மேலே நாம் கட்டப்பட்டு வருகிறோம். அதனால செழிப்பை பத்தி பேசுறீங்கன்னு சொன்னா தெளிவா இருங்க ஜனங்க, இல்லையா? பழைய ஏற்பாடுல ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன்னு சொன்னாரு. புதிய அப்படி ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். புதிய ஏற்பாடுல கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுற தேசத்தெல்லாம் சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னதத்துல அவரோடு உட்கார வச்சு என்ன தருவேன்னு சொன்னாரு? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை போல அதை விட பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல என்ன கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையவே கிடையாது. அந்த நித்திய ஜீவனுக்கு மேல இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதம் வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த நித்திய ஜீவனை நாம் உரிமையோடு சுதந்திரித்துக் கொள்ள அது போதாது என்று சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்து மரித்தார்கள், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்ன செய்வான்? என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொன்னான். ஆகவே கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்திலும் பங்கு பெறுகிறவர்கள், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்றார். இந்த ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்துக்காக எல்லாரும் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லலாமா? Thank you Lord Jesus. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. He washes white as snow. He washes white as snow. Oh, இயேசுவின் இரத்தம். Oh, இயேசுவின் இரத்தம். Oh, இயேசுவின் இரத்தம். பஞ்சை போல வெண்மையாக்குமே, பஞ்சை போல வெண்மையாக்குமே. இயேசுவின் இரத்தம். ஓ இயேசுவின் இரத்தம். ஓ இயேசுவின் இரத்தம் பஞ்சை போல வெண்மையாக்குமே, பஞ்சை போல வெண்மையாக்குமே. எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும். Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. He washes white as snow. He washes white as snow. The blood of Jesus. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. He washes white as snow. He washes white as snow. Thank you. Glory to God. கர்த்தர் ரோமர் 11:28 சொல்லி அநேக சத்தியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளானால் நாம் அவருக்கு சுதந்திரருமாய் இருக்கிறோம். நமக்கு அவருடைய ரத்தத்தையே தந்து அவரில் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ரத்தத்தை பானம் பண்ணலாம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவர்களை விட நாம் அதிகமான பாக்கியசாலிகள். ஏனென்றால் இந்த நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தையே கர்த்தர் நமக்கு இலவசமாக ஈவாக நித்திய ஜீவனாக
பிதாவுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சுதந்திரவாளியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஜெபம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி. இந்த நாளிலே உம்மை நோக்கி பார்க்கவும், ஜீவனுள்ள கல்லாகிய உம்மிடத்தில் சேர்ந்து நாங்கள் கட்டப்படத்தக்கதாக, எங்களையும் ஜீவனுள்ள கற்களாக ஆண்டவரே உம்முடைய மாளிகையிலே கட்டப்படத்தக்கதாக கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டபடியால் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வலுவாதபடி எங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை நிறுத்த வல்லமையுள்ளவருமாய் இருக்கிற, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சதா காலமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் புகழ்ச்சியும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாய் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன். மறந்துடாதீங்க, போகும்போது நம்முடைய சபையார் எல்லார் வீட்டிலையும் ஒரு புஸ்தகம் கட்டாயம் இருக்கணும். இந்த தோரா புஸ்தகம், ஒரு புஸ்தகம் 150 ரூபா கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் அடுத்த CD 530 நம்பர் CD தண்ணீரினால் கழுவப்பட வேண்டும், இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். 531 போன வாரம் பண்ணின பிரசங்கம் 2 இருக்குது. போகும் பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். 3 துதி கனமகிமையுமகே போயெல்லாமும் போயெல்லாமுமே. துதி கனமகிமையுமகே போனீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். போனீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமகிமையுமகே போயெல்லாமும் போயெல்லாமுமே. துதி கனமகிமையும் போனீரே ராஜாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah. CD புத்தகம் பெற்றுக்கொள்ளுங்கள்.